வணக்கங்க. நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவை என்னுடைய குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசியுடன் பதிவு செய்கிறேன். நான் இப்போ நம்ம முந்தைய பதிவுகள் எல்லாம் நம்ம ராசியினுடைய தன்மைகளை பார்த்துட்டு இருந்தோம், லைனாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் மகர ராசி வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம கும்ப ராசியினுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 300 டிகிரிலேருந்து 330 டிகிரி வரைக்கும் உள்ள அளவீடுகள் சேரும். இந்த ராசியினுடைய அதிபதி சனீஸ்வரன் தான். இது காலபுருஷ லக்னத்துக்கு 11ஆம் இடமா சேரும். இந்த 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். அதாவது ஒருத்தர் சம்பாதிப்பாரு, லாபத்தை கரெக்டாக சேர்த்து வைக்கிறாரா, அபிலாசைகள் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஸ்தானம் வரும். இந்த ஸ்தானத்தை பற்றி நான் உங்களுக்கு மாந்தியனுடைய வரலாறுல சொல்லியிருப்பேன். நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரையும் நான் வரலாறு சொல்லும்போது சொல்லுவோம், நான் சூட்சமங்கள் வரும்னு சொல்லி. அதுக்காகவே தான் இந்த வரலாறுகள் நம்ம சொன்னோம். நம்ம மாந்தியனுடைய வரலாறுல உங்களுக்கு சொல்லியிருப்போம். நம்ம மாந்தியனுடைய வரலாறு, சனியினுடைய வரலாறு எல்லாம் அதை சொல்லியிருப்போம். நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். அதாவது இந்த லாபஸ்தானம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும், சுப கிரகம் இருந்தாலும் அசுப கிரகங்கள் இருந்தாலும் நன்மையை மட்டும்தான் செய்யணும்னு சொல்லி படைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய அதிபதி யாருன்னா சனீஸ்வர பகவான். சரிங்களா? அப்போ சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகருக்கு எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. ரொம்ப முக்கியமான மனுஷன் அவர். அவருடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல குரு எல்லாமே கொடுப்பாரு, சுக்கிரனு எல்லாமே கொடுப்பாரு. சனீஸ்வர பகவான் மட்டும்தான் வாழ்க்கையை நெறிப்படுத்துவார். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனையும், தர்மம் செஞ்சவனுக்கு நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார். சரி, ஓகே, சரிங்களா? இந்த ராசி பார்த்தீங்கன்னா, இந்த ராசியினுடைய உருவம் பார்த்தீங்கன்னா கும்பப்பானை. அதாவது ஒரு பானையில் கும்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா யாகங்களெல்லாம் வளர்க்கும் போது கும்பப்பானை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கும்பப்பானை. சரிங்களா? இது சிற ராசி. இது ஒரு காற்று ராசி, இது ஒரு ஆண் ராசி. இது ஒரு மேற்கு திசைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ராசி. இது ஒரு காமம் சம்மந்தப்பட்ட ராசி. இந்த காமம் ராசி இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இது துலாம் ராசியில் நான் சொல்லியிருப்பேன். அதனுடைய பதிவுகள் கிட்டத்தட்ட இந்த ராசிக்கு சேரும். துலாமுடைய ராசியினுடைய தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் அதனுடைய தன்மைகள் கிட்டத்தட்ட இதில் சேரும். இது கருப்பு நிற ராசி. இது இந்த ராசி பார்த்தீங்கன்னா, இந்த கிணறு குளம் இருக்கிற ஏரியாவில் பெரும்பாலும் இவங்களுக்கு வாழ்கிறதுக்கு பிடிக்கும். அமைவிடங்களை இந்த இடத்துல அமைச்சிக்கிட்டா இவங்களுக்கு நல்லா இருக்கும். எங்கள் வீட்டுக்குள்ளாரே கிணறு இருக்கிற மாதிரி அந்த காலத்துலலாம் அப்படிதான் இருந்தது. இப்போ நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ராசி கொஞ்சம் கோபக்கார ராசி தான். இந்த ராசிக்கு உடல் உறுப்புகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கணுக்கால் பின்தொடை, இது ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. அதாவது இதனுடைய தசாபுத்திகள் வர்ற சமயத்தில், அதாவது லக்கணத்துக்கு 11ஆம் இடத்து தசாபுத்திகள் வர்ற டைமில் இந்த இடங்களெல்லாம் கொஞ்சம் அடிபாடு வர்றதுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி சொல்லிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராசியினுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, அபிட்டம், சதயம், பூரட்டாதி. அபிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். இது மாதங்களில் மாசி மாதத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அத்தனை இது போன்ற தரவுகள் நிறைய இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம ஒரு பலன் கணிக்கிறோம். நம்ம இதில் ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்கேன். சரராசி சிறராசினா என்னன்னு சொல்லியிருக்கேன், காற்று ராசினா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஆண் ராசி பெண் ராசினா என்னன்னு சொல்லியிருக்கேன், திசை ராசி, திசை எதுக்காக சொல்கிறோம், இந்த கர்மம் காமம் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு பதிவுகளில் உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லிட்டேன். நான் எல்லாமே ஒரே ராசியில் சொல்லும்போது உங்களுக்கு அதனுடைய லென்த் எச்சா வரும், வீடியோவோட லென்த் எச்சா வரும். அதனால் நான் சொல்லியிருக்கேன். நான் ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
இது ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். எல்லா ராசியை விட இந்த ராசி சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது மொத்தமாக லாபஸ்தானம் தான். லாபம் இதில் வந்து தப்பு சொல்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் வராது. எல்லாமே லாபம் தான். எங்கள் வந்து எதுனாலும் லாபம் தான் கொடுக்கணும். அதை மாதிரி அமைப்பு. ஆனால் இதில் வந்து சரராசிக்கு வந்து இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி எல்லாம் வரும்போது இதில் சிக்கல்லாம் வரும். அதையும் கொண்டு வந்து தான் கணிக்கணும். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சரராசிக்கு பாதகாதிபதி வந்து 11ஆம் இடமா வந்து சேருவாங்க. அவங்க பாதகத்தை தான் செய்வாங்க. இது வந்து முழு ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது ஒவ்வொரு சூட்சமமாக போக 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 போகதான் ஜோதிடம் புரியும். அதாவது ஜோதிடம் வந்து புரியும். இது ஒன்றை மட்டுமே வச்சு பலன் எடுக்கவே முடியாது. 11ஆம் இடம் லாபஸ்தானம் தான். ஆனால் சரலக்கனுக்கு அது லாபஸ்தானமாக வராது. அது பாதகாதிபதி இருக்கிற வீடாக வரும். அந்த பாதகாதிபதி எப்போ வேலை செய்வார்? அவருடைய தசாபுத்திகளில் வேலை செய்வார். அந்த பாதகாதிபதி நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா? பாதகாதிபதி கெட்டு போனால் நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நான் பின்வரும் பதிவுகளில் நம்ம வந்து சொல்லுவோம். நிறைய பதிவுகள் நான் போடுவேன். போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஜோதிடம் பற்றின புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.